சென்னை நகருக்குள் எந்தெந்த இடங்களில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்தும் மாற்று வழித்தடங்கள் அடையாளம் கண்டு வரைபடம் தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி RN மஞ்சுளா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சூரப்பட்டு, பேரூர், தாம்பரம் ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிப்பது எனவும் பெருங்களத்தூரில் பயணிகளை இறக்க மட்டும் அனுமதிப்பது என முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆம்னி பேருந்து நிறுவனங்களுக்கு கோயம்பேட்டில் தான் கேரேஜ்கள் இருப்பதால் கோயம்பேட்டில் இருந்து பயணிகளை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என முறையிட்டனர். இதையடுத்து சென்னையில் அனைத்து இடங்களிலும் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதித்தால் கிளாம்பாக்கம் செல்லும் முன்பே பேருந்து நிரம்பிவிடும் எனவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டு வந்த நோக்கம் வீணாகிவிடும் எனவும் குறிப்பிட்ட நீதிபதி எந்தெந்த வழித்தடங்களில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்தும் மாற்று வழித்தடங்களும் அடையாளம் கண்டு வரைபடம் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டார்.